ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் வணக்கம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேற்று போட்ட வீடியோக்கும் நேற்று போட்ட வீடியோக்கும் யாருக்குமே இந்த 3 நாளாக போட்ட வீடியோக்கு வந்து நான் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணலை. ஏன்னா இப்போ நான் இன்ட்ரோ வீடியோ நின்று எடுக்கிறது கூட என் வீட்டில் இல்லை. இப்போ நான் வந்து அண்ணி வீட்டில் வந்து இன்ட்ரோ வீடியோவோ தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா என் வீட்டில் வந்து சுத்தமாக வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பெரிய ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து நான் இங்கே அண்ணி வீட்டில் வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நான் அண்ணி வீட்டில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த 2 நாளாக போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நேற்று போட்ட வீடியோக்கும் நேற்று தான் சொன்னதுக்குமே வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வந்து ஒரு சில வீடியோ வந்து நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்களேன். அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். ஏன்னா இந்த வீடியோவிலேருந்து என்னென்ன ஆச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல. வாங்க வீடியோ பார்த்துட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். எங்கள் மாமியார் வந்து மூக்குத்தி வந்து திரும்ப வந்து உடஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போன வாட்டி வந்து மூக்குத்தி வந்து 2ஆக உடச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லி அந்த சொரை வந்து உடச்சிக்கிச்சின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து சரி மனசு கேட்காம வீட்டில் எதுக்கு வச்சுருக்கணும்னு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம். 2வது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த கல் வந்து உடஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த கல்லை வந்து அதாவது வந்து இது உடையில மாமியார் மருமகளும் அதாவது எங்கள் மாமியாரும் அவங்களும் வந்து உடைச்சதை என் கண்ணால் நானே பார்த்தேன். ஒருத்தவங்களுக்கு ஒரு வலியை கொடுக்கலாம், அந்த வலி மறையிறதுக்குள்ளே திரும்ப இன்னொரு வலி வந்தால் அவங்க என்ன செய்வாங்க? என்ன செய்கிறதுனே தெரியல. அது என்ன அப்படின்றத உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன், பாருங்கள். சரிங்களா? பாருங்கள். பார்த்துட்டு என்ன என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, பாருங்கள். இது என்னதுன்னு பார்த்தா மூக்குத்தி. அதாவது வந்து எங்கள் மாமியாருக்கு நாங்கள் எடுத்து கொடுத்தோன்னு சொன்னோம்ல, அது பார்த்திங்களா? இத்தனை நாள் நல்லா இருந்தது. இப்போ வந்து இதை கழட்டி உடஞ்சிடுச்சு சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. எப்படி? இத்தனை நாள் நல்லா இருந்தது, இப்போ வந்து உடஞ்சிடுச்சிங்களாம். எனக்கு இது எப்படின்னு தெரியல. பட் உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சால் எனக்கு மறக்காமல் கொஞ்சம் சொல்லுங்கள். பார்த்தீங்களா? நல்லா போட்டு இருந்தாங்க. என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு இவங்களெல்லாம். போன आधार कार्ड रेडी करोगे मुझे आइए आधार कार्ड फ़ोन नंबर चेंज करके आसची. இது வந்து நான் ஃபுல்லாக உங்களுக்கு போட்டாலும் புரியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் இதில் கொடுக்குறேன். இதை எல்லாத்தையுமே கேட்டுகிட்டு இருக்கும்போது தான் வந்து ப்ராப்ளம் ஆச்சு. அப்படியே ஒன்று ஒன்றா பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் வந்து ரொம்ப இவங்க நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணி வர ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் ரொம்ப பெரிய பிரச்சனையாக ஆக ஆரம்பித்தாங்களே. இப்போ கூட பாருங்கள், அவள் வந்து கையில் ஃபோன் வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க. இதுக்கே வந்து நான் ஃபோனை வந்து அப்படியே நெஞ்சோடு அணைச்ச மாதிரி தான் வந்து நான் ஃபோனை வச்சுட்டு எனக்கு எதுக்காக இருந்தாலும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ எடுத்தேன். ஆனால் அதையுமே அவங்க வந்து பார்த்துட்டு சொல்லிவிட்டு இது பண்ணிட்டாங்க. அதனால தான் வந்து எல்லா வீடியோவும் வந்து நான் டிலீட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. இந்த ஒரு வீடியோவை மட்டும் நான் வந்து டிலீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை மட்டும் வச்சுருந்தேன். பேசுகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோக்குள்ள கேள்வி. என்ன ஹரி எதனால் போய் அங்கே சாப்பிட்றான்? எங்களை வந்து அசிங்கத்துக்கு மேலே அசிங்கம் நீ உருவாக்கின்னு இருக்க, நீ இங்கேருந்து போயிடு கொண்டுடு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க? எதுக்கு தேவையில்லாத பேசுகிறீங்க? தேவையில்லாததெல்லாம் பேச தேவையில்ல அப்படின்னு சொன்னேன். அதையும் அவங்க கேட்கல. நான் சொன்னேன், அம்மா மூக்குத்தி வந்து எப்படி உடஞ்சது அப்படின்னு கேட்டால் அதுவாக தான் உடச்சிக்கிச்சு. என்ன கேட்டால் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. நான் சொன்னேன், மூக்குத்தி எப்படி உடச்சிக்கிச்சின்னு நான் என்ன சொல்லட்டுமாம்மா அப்படின்னு நான் கேட்டேன். அடுப்பாண்ட உட்காந்து நீங்களும் அண்ணி தானே இது பண்ணீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ கோவம் வந்து, நீ பார்த்தியா, நீ கொண்டியா, நீ அதை பண்ணியா, இது பண்ணி. ஆமாம், நான் வந்து பார்த்தேன்ப்பா, பார்த்ததுனால தான்ப்பா நான் வந்து பேசுகிறேன், இல்லைனா நான் பேசியிருக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னது சத்தியமாக நம்பவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ கொள்ள கேச்சு. இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் நான்.
இப்போது பிரச்சனை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது அதுக்கு முன்னாடிலேருந்து பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்தது. ஆனால் அதை வந்து பெருசாக நான் எதையும் எடுத்துக்கல. இப்போ வந்து இந்த மூக்குத்தி உடச்சி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து நான் எதுவுமே பேசிக்கல. அவங்கக்கிட்ட இருந்து அதை வாங்கிட்டேன். அந்த மூக்குத்தியை வாங்கி நான் வச்சுட்டு மாமாவுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி மாமா மூக்குத்தி திரும்ப உடஞ்சிடுச்சுன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க மாமா. அதனால் வந்து அது என்கிட்ட தான் இருக்குது, நான் வாங்கி வச்சுட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட காமிச்சிட்டு அந்த மூக்குத்தியை வச்சுட்டு அன்றைக்கி நான் லைவ் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, லைவ் போட்டிருந்த அன்னைக்கு இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அப்பா வந்து என்னை கூப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பா கூப்பிட்டாங்க. அதனால தான் வந்து நான் எந்திரிச்சு போய் பார்த்துட்டு, அதுக்கு முன்னாடிலேருந்தே அவங்க அண்ணியும் அப்பா அம்மா இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து உங்ககிட்ட லைவில் பேசிக்கிட்டே நான் அந்த பக்கமும் கவனிச்சிக்கிட்டே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் அப்பா என்னை கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். நான் போனப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து இங்கே லைவ் வேறு போயிட்டு இருந்தது. அதனால் வந்து நான் லைவை உடனே கட் பண்ணிவிட்டு நான் அங்கே போயிட்டு, என்னப்பா என்ன பிரச்சனை, அவர்கிட்ட நான் போய் கேட்ட உடனே என்னை கோவமாக பேசினார் என்கிட்ட. என்னப்பா உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு நான் கேட்ட உடனே என்கிட்ட சொன்னார், அரி வந்து எங்கே சாப்பிட்டா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இந்த மாதிரி இவங்க வீட்டில் சாப்பிட்டான் அப்படின்னு. சாப்பிட்டான்னு சொன்ன உடனே அவர் வந்து தேவையில்லாத வார்த்தைங்க வந்து 3 பேருமே பேச ஆரம்பித்தாங்க. மாமியார் பேச ஆரம்பித்தாங்க, அரியை பற்றி ஒருத்தி பேச ஆரம்பித்தாங்க, அம்மாவும் பேச ஆரம்பித்தாங்க. எனக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. குழந்தைய பற்றி பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க, எதுவாக இருந்தாலும் என் மேலே கோவம்னா என்னை மட்டும் பேசுங்க, அரியை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்கக்கிட்ட பேசினேன். கோவமாக தான் நானும் பேசினேன். பேசி முடித்ததுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப மோசமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா, எதுவுமே எடுத்துகிட்டு வரல அப்படின்ற மாதிரி. அது வந்து நாங்கள் பார்த்து வச்ச மருமவ, அதனால் வந்து நாங்கள் அந்த மருமகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணோம். நான் கேட்குறேன், உங்களை நம்பி தானே இந்த வீட்டில் விட்டு போனார், உங்களை நம்பி தானேப்பா நான் இங்கே இருக்கேன். ஆனால் நீங்களே இந்த மாதிரி பேசுகிறீங்களே, இத்தனை வருஷம் இல்லாமல் இப்போ ஏன் இவ்வளோலாம் பேசுகிறீங்க, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க நீங்களும் அப்படின்ட்டு நான் சொன்னேன். உங்கள் பிள்ளைய உங்களுக்கு எதுவும் செய்யலனாலும் நான் உங்களுக்கு எல்லாம் செய்கிறேன்ல, கொடுக்குறேன்ல, அவங்க பேசுகிறாங்கன்றதுக்காக அவங்க பேச்சை கேட்டு நீங்கள் பேசுகிறீங்களேப்பா அப்படின்னு நான் சொன்னதுக்கு, உன்னை நாங்கள் பார்த்து கட்டிக்கிட்டு வரலையே, நாங்கள் பார்த்து கூப்பிட்டு வரலையே, என் பிள்ளை எங்கேயோ இருந்து கூப்பிட்டு வந்துட்டான், அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும், இன்றைக்கும் உன்னை வந்து மருமகளாக நாங்கள் ஏற்றுக்கல, அந்த குழந்தைய வந்து நாங்கள் பேர பிள்ளையாக ஏற்றுக்கல, எங்கள் தலையெழுத்து நாங்கள் என்ன பண்ணுறது, என் பிள்ளைய நான் எவ்வளோ சொன்னேன், எவ்வளோ இது பண்ணேன், ஆனால் மீறி வந்து என் பிள்ளை போய் உன்னை கூப்பிட்டு வந்துட்டான், உன்னை கூப்பிட்டு வந்து நீ வந்ததுலேருந்து எங்கள் குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்குது, நீ வந்ததுலேருந்து இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் அவங்க அப்படியே நின்றுட்டு தான் இருந்தாங்க. அவங்க அண்ணி நின்றுட்டு தான் இருந்தாங்க. நம்ம உடனே மாமா கான்ஃபரன்ஸ் போட்டு நான் லைனில் வச்சுட்டு இருக்கேன். லைனில் வச்சுட்டு மாமாவும் எல்லாத்தையுமே அவங்க பேசினது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்தாங்க. கேட்டுட்டு என்னென்ன பேச முடியுமோ அவங்களால எல்லா வார்த்தையும் பேசினாங்க. அப்பா அம்மாவை முதற்கொண்டு பேசுனாங்க. ஒன்றும் தராதவ, ஒன்றும் எடுத்துகிட்டு வராதவ, நாங்கள் என் பிள்ளைக்கு இந்த ஊரில் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தோம்னா இந்த ஊரில் வந்து என் பிள்ளைக்கு வந்து எல்லாமே கிடச்சிருக்கும், எல்லாமே கொடுத்துருப்பாங்க, ஒன்றும் இல்லாதவனை கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன பேசுகிறாங்க. நான் ஒன்றும் இல்லாதவனு உங்களுக்கு இன்றைக்கி தான் தெரியுமா, ஏன் அன்றைக்கி நாங்கள் வந்தோமே அன்றைக்கி எங்களை வீட்டை விட்டு அமைச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்கக்கிட்ட பதிலுக்கு பேசினதுக்கு என்னை கேட்காதீங்க, உங்கள் பிள்ளைய எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கோங்க, உங்கள் பிள்ளைய ஃபோன் பண்ணி பேசிக்கோங்க, இல்லை உங்கள் பிள்ளைக்கிட்ட நான் ஃபோன் போட்டு தரேன் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அறி வச்சுருப்பான் தெரியுங்களா, அந்த மொபைலில் நான் கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மொபைலை கொடுத்தோடனே அந்த மொபைலை தூக்கி கடைசிட்டாங்க. என்ன தூக்கி இப்படி தூக்கி போட்டோடனே படிக்கட்டு பக்கம் அந்த ஃபோன் விழுந்து அதனுடைய கிளாஸ் வந்து உடஞ்சிடுச்சு. நான் வந்து அதையும் எடுத்து வச்சுட்டு, நீங்கள் பண்ணுறதுலாம் சரியில்லைப்பா, நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பாக இருக்குது, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நான் அழ ஆரம்பித்தேன். அழ ஆரம்பித்த உடனே நீ பஞ்சாயத்தெல்லாம் கூப்பிட்டு நீ இவ்வளோ அசிங்கப்படுத்தின அவ்வளோ அசிங்கப்படுத்தின, என்ன இன்னைக்கு இங்கே இருக்க, நீ வந்து செல்லை வச்சுட்டு நீ என்ன பண்ணுற, யார்கிட்ட தான் அப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இப்போ நான் செல்லில் வந்து யூடியூப் சேனல் இது பண்ணுறேன்னு உங்கள் பையன் உங்ககிட்ட சொன்னாங்க, நான் வீடியோ எடுக்கிறேன்னு உங்களுக்கும் தெரியும், அம்மாவுக்கு தெரியும், ஏன் இங்கே நிற்கிறாங்களே அவங்களுக்கு கூட தெரியும், இப்போ வந்து இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு சொன்னால் அவங்க உடனே வந்து என்ன பண்ணால், நீ என் பொண்ணை வீடியோ எடுக்கிற, எங்களை வீடியோ எடுத்து போட்டு என் கத்திரிக்காய் செடியெல்லாம் வீடியோ எடுத்து போட்டு எதுவுமே வராமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தேவையில்லாத பேசுகிறாங்க. நான் சொன்னேன், நான் உங்ககிட்ட பேசலை, நான் பேசுகிறது அப்பா கிட்டே பேசுகிறேன், நீங்கள் எதுக்கு நடுவில் குறுக்க வரீங்க அப்படின்னு, நீ வந்து யார்கிட்டயோ பேசுகிற அப்படின்னாரு என்ன.
நான் என்ன சொன்னேன், நான் வந்து யார்கிட்டையும் பேசலை. என்ன நான் வந்து உங்கள் பிள்ளைக்கிட்ட பேசுகிறேன் அவ்வளோதான், மற்றபடி வேறு யார்கிட்டையும் பேசலை. நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட நான் பேசுகிறேன், என் கஷ்டத்தை சொல்கிறேன் அவ்வளோதான் அப்படி சொன்னால், இல்லை நீ ஃபோனை வச்சு நீ ஏதோ வேலை பண்ணுற, நீ ஏதோ தப்பாக பண்ணுற, நீ நிறைய ஆம்பளைங்கிட்டலாம் பேசுகிற. அதாவது வந்து நான் லைவ் போடுறேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இவங்க என்ன சொல்லி வச்சுருக்காங்கன்னே தெரியல எனக்கு. என்ன சொல்லி வச்சுருக்காங்க, என்ன சொன்னாங்கன்னு புரியல. அதை வச்சு இவங்க 2 பேரும் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக பேசிட்டாங்க என்ன. எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு நான் உங்ககிட்ட பேசிட்டு என்னை ஃபஸ்ட்டு வாட்டி கை நோக்கிட்டு வந்தாங்க. நான் சொன்னேன், என்ன சொல்கிறீங்களே நீங்கள் யோகியமாக இருக்கீங்களா என்ன? இப்போ நான் சொன்னேன்னா உங்களுக்கு தேவையில்லாத மனசு கஷ்டமாயிடும். அதனால் வந்து நீங்கள் உங்கள் வேலை என்னவோ பாருங்கள், நீங்கள் ரொம்ப ஏற்றி விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் அவங்க அண்ணியை வந்து நான் சொன்னேன். இந்த வார்த்தையை நான் சொன்ன உடனே என்ன பண்ணாங்க, அவங்க என்னை அடிக்கிறதுக்கு கை நோக்கிட்டு வந்தாங்க. நான் வந்து மாமா லைனில் இருக்கார், நான் என்ன சொன்னேன்னா, பாரு மாமா அடிக்கிறதுக்கு கை நோக்கிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து காதில் வச்சு அடிக்கிறதுக்கு கை நோக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிக்க வந்தாங்க. நான் என்ன பண்ணேன், ஒரு கையில் காதில் ஃபோன் வச்சுன்னு ஒரு கையில் தள்ளி விட்டு நான் கையை மேலே வைக்கிற வேலை வச்சுக்கின்னா கண்டிப்பாக நான் ஸ்டேஷனுக்கு போவேன் அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னேன். சொல்லி முடிச்சுட்டு என்ன அவங்க வந்து இடையே வந்துட்டாங்க. அம்மா வந்து அவங்கள இழுத்துட்டு போயிட்டாங்க. இழுத்துட்டு போனோடனே என்னை அடிக்கிறதுக்கு நீங்கள் யார்? நீங்கள் எனக்கு அடிக்கிறீங்க, நான் வந்து திரும்ப கையே வச்சேன்னா உங்களுக்கு தான் மரியாதை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, எங்களையே அடிக்கிற அளவுக்கு நீ வரையா? என் வீட்டை விட்டு வெளில போ, என் வீட்டுக்குள்ளே இருக்காத, என் வீட்டை விட்டு வெளில போன்னு அம்மாவும் சொல்கிறாங்க, அப்பாவும் சொல்கிறாங்க. என்னை பிடிச்சி கையை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, எதுக்கு இந்த மாதிரி பேசுகிறீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. என்னை வெளியே போனால் நான் எங்கே போவேன், எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் பண்ணுறது நியாயம் இல்லை. நான் வந்து ஸ்டேஷனில் போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் உங்கள் மேலே அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணாருன்னா, அப்போ வந்து அந்த சித்தப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, அந்த சித்தப்பா வந்து மார்க்கெட்டில் இருந்தாங்க, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த சித்தப்பா கிளம்பி வந்து வீட்டில் பேசினார். வீட்டில் பேசினதுக்கு, என்ன உங்களுக்கு பிரச்சனை, எதனால் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினதுக்கு அந்த பொண்ணு வந்து ஃபோனில் என்னென்னவோ பண்ணுது. அந்த பொண்ணு வந்து எல்லாரையும் வீடியோ எடுத்து போடுது. வீட்டில் இருக்கவங்கெல்லாம், நாங்கள் பொண்ணு வச்சுருக்கோம், மருமகள் பெரிய மருமகளை வீடியோ எடுத்து போடுது, அதெல்லாம் வந்து எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசின உடனே எவ்வளோ பேசி கீசி இது பண்ணி அந்த பொண்ணு இப்போ தான் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியுமா, அதுக்கு முன்னாடியே பண்ணிக்கிட்டு தானே இருந்தது, என்னென்னவோ பேசிட்டு நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன், நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் போய் ரூமில் போய் கம்மனு உட்காந்துட்டேன். உட்காந்தோடனே அந்த சித்தப்பா என்னை கூப்பிட்டு, என்னம்மா பண்ணுற நீ ஃபோனில், என்ன பண்ணுறேன்? அப்போ நான் ஃபோனில் வந்து என்னுடைய யூடியூப் சேல்ரி, நான் யூடியூப் நடத்துறது, அதுக்கப்புறம் மாமாவும் சொன்னார், நாங்கள் யூடியூப் நடத்துறது வந்து அவங்களுக்கு தெரியும், இதில் அண்ணி தான் ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினதுக்கப்புறம், இதை பற்றி நீங்கள் பேசாதீங்க, எதுவும் வந்தாலும் உங்கள் புள்ள வந்ததுக்கப்புறம் பேசுங்க, அந்த பொண்ணுக்கிட்ட எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா கிளம்பி போயிட்டார். சித்தப்பா கிளம்பி போனதுக்கப்புறம் அவங்க பேசின பேச்சு, அவங்க பண்ணது, சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு வந்த நிலமை வேறு எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது என்ன, நான் அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க என்ன பேசின பேச்சு, அவங்க என்ன பண்ணது எல்லாமே. அன்றைக்கி நைட்டு நான் ஃபோன் பண்ணி மாமா கிட்டே, இந்த மாதிரி விட்டுட்டு இந்த மாதிரி போய் பண்ணுறியே நியாயம்மா, ஒரு வார்த்தையாவது கேட்டியா அப்படின்னு நான் கேட்குறதுக்கு அவர் என்ன சொல்கிறேன், பேசின மொதல் விஷயம், நான் இதை எல்லாத்தையுமே சேனலில் போடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு மாமா சொல்கிறாரு, நானும் நினச்சேன் மாமா என் பக்கம் சப்போர்ட்டுக்கு நிற்பாரு. அவர் சொன்ன மொதல் விஷயம், எங்கள் அப்பா அம்மா பேசினது என்ன, அங்கே நடந்தது எல்லாத்தையுமே வந்து டிலீட் பண்ணிவிடு, வீடியோ எடுத்துருந்தேன்னா டிலீட் பண்ணிவிடு, எதையுமே சேனலில் போடாத அப்படின்னு. நான் ஏன் கேட்டேன், நான் ஏன் டிலீட் பண்ணணும், எனக்கு இங்கே ஒரு பிரச்சனை, நீ அங்கே இருக்க, நாளைக்கு என்னை கொண்டுட்டு கூட இல்லை அவ்வளோதான் ஏதாவது பண்ணிக்கிறேன்னு சொன்னால் நான் என்ன பண்ணட்டும், உலகத்தில் இப்போ அந்த மாதிரி தான் நடக்குது, அந்த மாதிரி பண்ணால் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டேன். அந்த மாதிரிலாம் நடக்காது, அப்படிலாம் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன், நீ எல்லாத்தையுமே டிலீட் பண்ணி நீ சேனலில் எதுவும் போடாத அப்படின்னு.
ஏன் போடாத சொல்கிற காரணத்தை சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை நான் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கேன், தமிழ் பொண்ணை கூப்பிட்டு போய் அங்கே கஷ்டப்படுத்துகிறேன் கொடுமைப்படுத்துகிறேன்றது சொல்லுவாங்க, அதனால் வந்து வேணாம் அதெல்லாம் போடாத அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சண்டை போட ஆரம்பித்தார். இப்போ கிட்டத்தட்ட அவர்கிட்ட நான் சரியாக பேசியே 2 நாள் ஆகுது. சரிங்களா? ஃபோன் பண்ணுவார், என்ன ஏது அவ்வளோதான். அவர்கிட்ட பேசுவார், அவ்வளோதான், நான் வச்சுருவேன். அவர்கிட்டயும் நான் சரியாக பேசுறது. இப்போ நான் இந்த இடத்த யாருமே இது நிற்கிறேன்ல, இந்த வீடு அந்த ஒரு மாமியார் வீடு, அவ்வளோதான். அவங்களுடைய சப்போர்ட்டில் மட்டும்தான் இங்கே நான் இருக்கேன். இப்போது என் ரூமுக்குள்ளே அவங்க போகிறாங்க வராங்க. நான் என்ன தான் வீட்டை வந்து குளிக்கிறதுக்கோ இல்லை பாத்ரூமுக்கோ போனால் என் ரூமுக்குள்ளே போகிறாங்க. ஏன் என் ரூமுக்குள்ளே போகிறீங்க கேட்டால் அதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க. இது உன் ரூம்பா, நீ கட்டி வச்சுருக்கியா, உன் அப்பா அம்மா கிட்டேருந்து வாங்கிட்டு வந்து கட்டி வச்சுருக்கியா அப்படின்னு கேட்குறேன். நான் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஏதாவது கலந்துட்டாங்கன்னா, ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? பேசுகிறது என்ன சொல்கிறதுனே தெரியல. நானாக தெரிக்கணும், வாழ்க்கைக்கு நான் தான் அனுபவிக்கணும். பேசுறதுக்கு